ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எங்கள் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்குரிய எடப்பாடியார் அவர்களின் வருகை தந்து மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் தம்பிதுரை அவர்களே மற்றும் இந்த மாநாட்டை சிறப்பிக்கக்கூடிய வகையில் வருகை தந்திருக்கின்ற மாநில அளவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய செயலாளர்களே மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே மற்றும் இந்த மாநாட்டை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாநில இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறையுடைய செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பரமசிவம் அவர்களே மற்றும் இந்த மாநாடு நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து சிறப்பித்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழகத்துடைய செயலாளர் பெருமக்களே வருகை தந்திருக்கின்ற பல்வேறு நம்முடைய சார்பணியைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே பாசறையினுடைய என் அருமை இளைஞர்களே இளம் பெண்களே அனைத்துக்கும் மேலாக அற்ற நீர் பறவை போல் இல்லாமல் தொட்டியும் ஆம்பலம் போல் ஒட்டி உறவாடி இந்த இயக்கத்திற்கு ஒரு சோதனை என்றால் சாதனையாக்கக்கூடிய இயக்கத்தை கண்ணின் இமை போல் காத்து வருகின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை அன்போடு தெரிவித்து இந்த மாநாடு நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் வேலூருக்கு வழங்கி இருக்கின்றார்கள். வேலூர் மண்டலத்திலே வேலூரை தலைமையை தாங்கி இந்த இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறையுடைய மாநாடை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அவர் இட்ட உத்தரவை சிறப்பிக்கக்கூடிய வகையிலே முதலிலே இந்த மாநாட்டிற்கு இது மக்கள் வெள்ளமா கடல் அலையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரும் திரளாக வருகை தந்து இந்த மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொண்டுகிறேன். பாசறை என்பது அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை என்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு சாதித்து காட்டியது. 2011 அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு வித்திட்டது இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்து ஐயா அவர்கள் இந்த மாநாட்டிற்கு பெயர் வைத்திருக்கின்றார். 2026 இலக்கு இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறையினுடைய வேலூர் மண்டல மாநாட்டினுடைய இலக்கு இது அடுத்து வருகின்ற ஆட்சிக்கு வித்திடக்கூடியது. அந்த வித்திடக்கூடிய இந்த மாநாடு இது வேலூர் இது ஒரு கந்தக பூமி, சுதந்திரத்திற்காக வித்திட்ட பூமி. இந்த பூமியிலே நாம் இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றோம். ஐயா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, வேலூர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வீண் போகாது. சாதித்து காட்டுவோம். இளைஞர் படை இளம்பெண்கள் படை ஐயாவின் பின்னால் நிற்கின்றது. நாங்கள் சாதித்து காட்டுவோம். கிட்டத்தட்ட இந்த மாநாட்டிற்கு 24 சட்டமன்ற தொகுதியிலிருந்து இங்கு இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்களை ஆட்சியில் அமர வைப்பது எங்களுடைய கடமை. இன்றைக்கு காட்டு தர்பார் ஆட்சி, ஒரு குடும்ப ஆட்சி விரட்டி அடிப்பதற்கு தயாராகிவிட்டோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வித்திட்டார்கள். இளைஞர்களை முன்னிறுத்தினார்கள்.
சத்துணவை கொடுத்து இளைஞர்களுக்கு கல்வியிலே அவருக்கு வழிவகைகளை உருவாக்கி தந்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சைக்கிளை கொடுத்தார், லேப்டாப்பை கொடுத்தார், கல்வி உபகரணை கொடுத்தார், திருமண உதவித்தொகை கொடுத்து கல்விக்கு வித்திட்டார்கள். அதே வழியிலே இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியிலே நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுகவிற்கு சரியான ஒரு சவுக்கடியை கொடுத்திருக்கின்றார். இது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. நீட் தேர்வை யாராலும் ரத்து செய்ய முடியாது. ஆக இதை பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள். இதை எந்த சூழ்நிலையிலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்பதை உணர்ந்த ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு ஏழை குடும்பத்தில் குக்கிராமத்திலே சிலுவம்பாளையத்திலே பிறந்த ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் நம்முடைய பொதுச் செயலாளர் இதை ஆழ்ந்து சிந்தித்தார். நீட் தேர்வு, அப்படி நீட் தேர்வு என்றால் வசதி படைத்தவர்களுக்கும் மிட்டா மிராசர்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்கும் மட்டுமே அது உரியதாக இருக்கின்றது. ஆக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணாக்கர்களையும் நாம் மருத்துவர்களாக ஆக்க வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த சிந்தனையிலே 7.5% அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்து கல்வி கட்டணத்தையும் இலவசமாக்கியவர் தான் நம் தலைவர், நம் பொதுச் செயலாளர், மக்கள் தலைவர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அப்படி இளைஞர்கள் மீது, உண்மையாகவே இளைஞர்கள் மீது பற்று கொண்டவர். நாங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் அமைச்சராக இருந்தோம். ஐயா அவர்கள் 110 விதியின் கீழே இதை அறிவிக்கின்றார். யாருக்குமே தெரியாது, அவருக்கு யாருமே இதை சொல்லவில்லை. அவருக்கு தோன்றியது மனதிலே இந்த எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், நல்ல உயர்நிலைக்கு அவர்களை எடுத்து வர வேண்டும். அதே போன்று ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு நல்வழியை காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த 7.5% கொடுத்து கல்வியிலே புரட்சியை உருவாக்கியவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். ஆக வருகை தந்திருக்கின்ற என் அருமை இளைஞர்களே, இளம் பெண்களே, நமக்கு பாதுகாவலர், நம்மை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். உணருங்கள், சமயம் சந்தர்ப்பத்தினால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொய்யையும் புரட்டையும் சொல்லி ஒரு குடும்ப ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முடிவு கட்ட வேண்டும். வரும் 26 மீண்டும் ஒரு சுதந்திர தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும், ஒரு குடும்ப ஆட்சியை விரட்டடிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய ஒரே தலைவன், தகுதி வாய்ந்த ஒரே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய எடப்பாடியார் என்பதை உணர்ந்து பம்பரமாக சுழன்றி இன்னும் ஒரே ஆண்டுகள் தான் இருக்கின்றது. ஆக நம் அனைவரும் இணைந்து பணியாற்றுங்கள். ஒருவருக்கொரு இணைந்து நம்முடைய லட்சியம் என்ன? பொய்யையும் புரட்டையும் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய லட்சியம். நமக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இன்றைக்கு அம்மையா அவர்கள் தனக்கு உடல்நிலை சோர்வு ஏற்பட்டாலும் கூட பல்வேறு சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் கடந்து கழக தொண்டர்கள் இன்றைக்கு 2000 தொண்டர்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 17 லட்சம் தொண்டர்களை உருவாக்கி இந்த இயக்கத்திற்கு 2 கோடி பேரை உருவாக்கி தந்திருக்கின்றார். அப்படி நமக்காகவே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சி மலர வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மீண்டும் மலர வேண்டும். உறுதியேற்போம், வெற்றி பெறுவோம், சாதிப்போம், வெற்றி காட்டுவோம் என்று சொல்லி இந்த பூமிக்கு, நம்முடைய பூமிக்கு நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியாருக்கு எங்களுடைய ஒருங்கிணைந்த இந்த 10 மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை இருகரம் கூப்பி அன்போடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.